வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நூக்கல் காய்கறியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. 100 கிராம்ல இருந்து 125 கிராம் வரைக்கும் நூக்கல் காய்கறியில் 28 முதல் 30 கலோரிகள் இருக்குங்க. 2 கிராம் நார் சத்தையுமே இது கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செம்புச்சத்து, மேங்கனீஸ், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் கே, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி கொண்டு இருக்கு. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சக்தியும் கொண்டு இருக்கு. கரோட்டினாய்டுகள் மற்றும் வேதியியல் கலவைகள் ஆகியவற்றின் மூலமாக நூக்கல் காய்கறி இருக்குங்க. ஸோ இது நம்மளுடைய உடலுக்கு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நூக்கல் காய்கறி சருமத்திற்கு மிகவும் சிறந்ததுங்க. இப்போ நூக்கல் காய்கறி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய சருமம் அந்த தோல் வறண்டு இருக்கக்கூடிய தொல்லை எல்லாம் உங்களுக்கு இருக்காது, ஆரோக்கியமாக இருக்கும். சருமத்தில் சுருக்கங்கள், கோடுகள்லாம் உருவாகும் பார்த்தீங்களா, அதை எல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் நூக்கல் காயை எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளுமே வராது. ஏன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம், உயிர் சத்துக்கள் அதிகம். ஸோ அது எல்லாமே உங்களுடைய சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தும். கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் பொழுது சருமத்தில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய்ந்து கொண்டு இருக்கிறதால வறட்சியான சருமம் அப்படின்றது நமக்கு இருக்காது. ஒரு கோலோஜன் உற்பத்தி செய்யப்பட்ட புத்துணர்ச்சியான சருமம் தான் நமக்கு கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நூக்கல் காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கும். அப்போ நமக்கு சருமம் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய முகப்பொரு, கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், அந்த பிளாக் பிம்பிள்ஸ், பிளாக் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காது. ஸோ நம்மளுடைய சருமத்தை பராமரிக்கணும் அப்படின்னா நூக்கல் காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ள வேண்டும், அதாவது உடல் எடையை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா நூக்கல் காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நூக்கல் காய்கறியில் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடிய, அதாவது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய லிப்பிடுகள் இருக்குங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு சேர்வதை தடுக்கும். அது தேவையற்ற கொழுப்புகள் படிஞ்சிருந்ததுன்னா அதை கரைத்து நமக்கு வேண்டிய எனர்ஜி ஆற்றலாகவும் மாற்றி கொடுக்கும். மேலும் இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துது. அப்போ கூடுதலாக இது குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவாக அந்த நூக்கல் காய்கறி இருக்கிறதால உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்ற நினைக்கிறவங்க உணவு முறைகளில் தாராளமாக நூக்கல் காய்கறியை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதனால உங்களுடைய பசி உங்களுக்கு கட்டுப்படுத்தப்படும். ஸோ இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதே சமயம் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உணவு தான் நூக்கல் காய்கறி. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பசி கண்ட்ரோல் ஆகிடும். ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடலாம். தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் இருக்காது. ஸோ கணக்கச்சிதமாக உங்களுடைய உடல் எடை இருக்கும், கட்டுப்பாடோட ஒரு உடல் அமைப்பு இருக்கும். இப்போ அதிகப்படியான கொழுப்புகள் படிஞ்சிருந்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறது கஷ்டப்படுறீங்கன்னா அந்த பசியை கட்டுப்படுத்தி குறைக்கிறதுக்கு நீங்கள் நூக்கல் காய்கறி எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நூக்கல் காய்கறி எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நீங்கள் கல்லீரல் முதல்ல எதனால் பாதிக்கப்படுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம் உண்ணக்கூடிய உணவானது ஏதோ ஒரு வகையில் கல்லீரலை பாதிக்கும். அதனால் கல்லீரலை நச்சு கழிவுகள் அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும். அதே போல் கொழுப்பு படிவுகள் அதிகமாக உருவாகும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்லீரலுடைய செல்கள் அழிக்கப்பட்டு கொண்டே வரும். அப்போ கல்லீரல் அழற்சி நோய் உங்களுக்கு ஏற்படலாம், கல்லீரலில் வீக்கம் ஏற்படலாம், கல்லீரல் சிரோசிஸ் நோய் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய நோய்கள் ஏற்படும். இதுக்கு இன்னும் குறிப்பாக நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, இன்னும் குறிப்பாக மது இருந்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை அது கெடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நூக்கல் காய்கறி எடுத்துக்கொள்ளணும். அந்த மது இருந்தக்கூடிய பழக்கத்தை எல்லாம் விட்டு ஆரோக்கியமான நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா நச்சு கழிவுகள் அதிகமாக படிந்திருக்காது, அதெல்லாமே வெளியேற்றப்படும். அதே போல் கொழுப்பு படிவுகளும் எதுவுமே இருக்காது. ஸோ கல்லீரலில் இருக்கக்கூடிய ஃபைப்ரோஜெனஸ் அப்படின்ற திசுக்களை நூக்கல் காய்கறி பாதுகாக்கும். இதன் மூலமாக இது கல்லீரலை மேலும் நமக்கு வலுவாக்குது. கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் விடுபட வைத்து கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கிறது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நூக்கல் காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இருதய நோய் அப்படின்றது பாலினத்தை வைத்தோம் அல்லது இத்தனை வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வரும் அப்படின்னு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. இப்போதைய காலகட்டத்திற்கு இதய நோய் ஒரு சாதாரணமான விஷயமாக இருக்கு, அனைவரையுமே தாக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கு. ஆனால் நம்ம நூக்கல் காய்கறி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இதயத்தை பாதுகாக்கலாம். மேலும் இது பெருந்தமணிகளில் ஏற்படக்கூடிய தடிப்பு தோல் அலர்ச்சியை நமக்கு தடுக்குது. அதே போல் தடிப்பு தோல் அலர்ச்சி அப்படின்றது தமனி சுவரில் கொழுப்பால் உருவாகக்கூடிய அடுக்கு, அதை நமக்கு சரி பண்ணக்கூடியதாக நூக்கல் காய்கறி இருக்குங்க. அப்போ நம்மளுடைய உணவுகளில் நூக்கல் காய்கறி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்ல ஆரம்பிக்கும். இதனால் இதய துடிப்புமே சீராக இருக்கும். அப்போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படாது. இதயம் பன்மடங்கு நமக்கு பலமாகவே இருக்கும். புற்றுநோய்
புற்றுநோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு நம்ம நூக்கல் காய்கறி வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நூக்கல் காய்கறி போன்ற வேர் காய்கறிகளில் அதிக அளவு சல்ஃபோராபின் வந்து இருக்குங்க. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் புற்றுநோயினுடைய அபாயத்தையுமே இது குறைக்கும். அதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, உடலில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு, புற்றுநோய் செல்களுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, புற்றுநோய் செல்களை பரவாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் நூக்கல் காய்கறி எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நூக்கல் காய்கறி எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல்நலத்தை பராமரித்துக் கொண்டு நலமோடு இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.